பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். உட்கட்சி விவகாரங்களை பொது தளங்களில் எழுதக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யக்கூடாது என்று. ஆனால் அண்மையில் தேசம் காப்போம் மாநாடு முடிந்த பிறகு இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய வகையில், வெட்கக்கேடான முறையில், பொது இடங்களில் நாம் தலைகுனியக்கூடிய வகையில் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் மாறி மாறி பதிவு செய்து கொண்டார்கள் என்பது கண்டனத்திற்குரியது. அவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரிரு நாட்களில் அந்த அறிவிப்பு வரும். நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, உட்கட்சி விவகாரங்களை சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடாது. தனிப்பட்ட முறையில் தமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட தலைமையில் வந்து சொல்ல வேண்டுமே தவிர, அதை பொதுத்தளங்களில் எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் கட்சிக்கு விரோதமான நடவடிக்கை என்பதை விட கட்சிக்கு குழி தோண்டுகிற துரோக நடவடிக்கை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களும் இந்த இறுதி எச்சரிக்கையோடு தங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து செய்வார்களேயானால் விசாரணைக்கு இடமில்லாமல், விசாரணை செய்வதற்கான கால அவகாசம் எதுவும் தராமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் நேரம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். 360 டிகிரியிலும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கட்சியை பயன்படுத்தி அல்லது நம்முடைய உட்கட்சி பிரச்சனைகளை பயன்படுத்தி இந்த கூட்டணிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சதி திட்டங்களை தீட்டி, செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எச்சரிக்கையாக நாம் பயணிக்க வேண்டும். எச்சரிக்கையாக நம்முடைய அடிகளை முன்னெடுத்து வைக்க வேண்டும். அதற்கு தலைமை என்ன சொல்லுகிறது என்பதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. கூட்டணி குறித்த நிலைப்பாடாக இருந்தாலும் தலைமையினுடைய அறிவிப்பு இல்லாமல் எந்த கருத்தையும் பதிவு செய்யக்கூடாது. அறுதியிட்டு ஒரு முடிவை எடுத்த பிறகு, கட்சி தலைமை ஒரு முடிவை அறிவித்த பிறகுதான் அதன் மீது கருத்து சொல்ல வேண்டுமே தவிர, அதற்கு முன்னதாக முந்திக்கொண்டு கட்சிக்கு நல்லது செய்வதைப் போல அல்லது தலைமைக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போல அறியாமையை வெளிப்படுத்தக்கூடாது. தங்களுடைய அரசியல் அறியாமையை பதிவு செய்துவிடக்கூடாது. அப்படி செய்வது என்பது ஒட்டுமொத்த கட்சியின் நலன்களுக்கும் மக்களின் நலன்களுக்கும் எதிரானது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே மிகவும் ஆழ்ந்த வேதனையோடு, மிகுந்த வேதனையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அல்லது எச்சரிக்க விரும்புகிறேன். சமூக வலைத்தளங்களில் அரைவேக்காட்டுத்தனமாக எந்த பதிவையும் செய்யக்கூடாது. தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கூட பொது தளங்களில், சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதை போன்ற ஒரு அறியாமை, அரசியல் அறியாமை வேறு எதுவும் இல்லை. அதைவிட ஒரு பேதமை வேறு எதுவும் இருக்க முடியாது. கட்சியின் தலைமை திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டிய பிறகு மறுபடியும் முகநூலில், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் கட்சி விவகாரங்களை பதிவு செய்யும் போக்கை உடனே தோழர்கள் கைவிட வேண்டும். இந்த அறிவிப்பு என்பது தோழர்களுக்கு விடுக்கப்படுகிற இறுதியான எச்சரிக்கை என்பதும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிற தகவலாகும். எனவே நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கவனமாக கூட்டணியை அமைத்தாக வேண்டும், தொகுதிகளை பங்கீடு செய்தாக வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும், புதுதில்லியிலே ஒரு ஜனநாயக குடியரசை அமைத்தாக வேண்டும், சனாதன சக்திகளை விரட்டியடித்தாக வேண்டும். மீண்டும் சனாதன சக்திகள் புதுதில்லியிலே ஆட்சி அமைப்பார்களே ஆனால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே நம்மால் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு பாதிப்பை இந்த தேசம் சந்திக்கும். பலர் வெறுமன அரசியல் போட்டி என்கிற அடிப்படையில், வாக்கு வங்கி என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் வெறும் அரசியல் போட்டி என்கிற அடிப்படையிலே எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. கோட்பாட்டு ரீதியாக இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள். நம்முடைய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க துடித்து கொண்டிருப்பவர்கள். மனுதர்ம சட்டத்தையே மறுபடியும் அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே குறியாக இருப்பவர்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த 5 ஆண்டுகளில் எப்படி தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பெண்களுக்கு, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டனவோ அப்படி ஒரு கொடூரம் இங்கே மீண்டும் கட்டவிழ்த்து விடப்படும். கும்பகோணம் அருகே ராமலிங்கம் என்கிற ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது கொடூரமானது, வன்மையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய போக்கை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி
அங்கீகரித்ததில்லை, ஆதரித்ததில்லை, ஊக்கப்படுத்தியதில்லை. அவர் என்ன காரணங்களுக்காக கொல்லப்பட்டார், அவருடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சாதிய மதவாத சனாதன சக்திகள் வேண்டுமென்றே அதை திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிகிறது. அதன் உண்மை நிலையை கண்டறிய வேண்டியது மிக மிக முக்கியமானது. எனவே தமிழக அரசு உடனடியாக ராமலிங்கம் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உண்மையில் அது தனிநபர் பிரச்சனைகளின் அடிப்படையில் நிகழ்ந்த கொலை சம்பவமா, அல்லது மதம் மாற்றம் நிகழ்ந்து அதை தடுப்பதற்காக அவர் முயற்சித்ததன் விளைவாக ஏற்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டாரா? இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வருக்கு, தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு உள்ளது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதை எதற்காக இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், இந்த பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அளவிலான தலைவர்கள் அத்தனை பேருமே தலையிட்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதை அவர்கள் ஊதி பெருக்க துடிக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னதாக சாதி கலவரத்தையோ மத கலவரத்தையோ உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் சில சனாதன கட்சிகளின் நோக்கம். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக, விழிப்புணர்வோடு, பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய கடமை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு இணக்கமான உறவுதான் உள்ளது. எந்த நிலையிலும் தவறான தகவல்களுக்கு, அவதூறான செய்திகளுக்கு யாரும் பலியாகிவிட வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி குறித்த நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் தலைமையில் இருந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற வரையில் அதன் மீது எந்த முடிவையும் யாரும் எடுக்கக்கூடாது. எந்த பதிவையும் யாரும் சமூக வலைத்தளங்களில் செய்யக்கூடாது. கூட்டணி குறித்த நிலைப்பாடு மட்டுமல்ல, உட்கட்சி விவகாரங்களையும் இனி சமூக வலைத்தளங்களில் யாரும் பதிவு செய்யக்கூடாது என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து